இப்போது விக்ரமும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, பார்வதி அவங்க அம்மா வந்திருக்கும்போது அவளுக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீ சாண்ட்ரா குடியேறு, நான் எதுக்கு இங்கே தான் உனக்கு அம்மா மாதிரி சாண்ட்ரா இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிறத நீ கேளுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறமும் பார்வதி அதை புரிஞ்சுக்கல, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாரு, திவ்யா விஷயத்தில் இப்படி தானங்க எனக்கும் ஆச்சு. அதாவது திவ்யா அவ்வளோ சரி, அவங்க அவ்வளோ மோசமாக நடந்தாலுமே நீ இந்த மாதிரி பேசுகிற ஆள் இல்லையே விக்ரம், நீ ஏன் இப்படி கோவப்பட்டு பேசின, அப்படி நீ ஏன் அந்த மாதிரிலாம் பேசின அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன். நீ அந்த மாதிரி பேச, அவங்க பண்ணுறது அவங்களோட இதாக இருந்தால் கூட நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேயே நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலே எனக்கு பாவமாக தான் இருந்துச்சு. முதல்லலாம் கோவம் வந்துச்சு. ஏன்னா இவரால் திவ்யா மேலே உள்ள அப்சஷனை விடவே முடியல. யார் என்ன டாபிக் பேசினாலும் அவர் திவ்யா திவ்யான்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அதை அவர் ரியலைஸ் கூட பண்ணலை. நான் நினைக்கிறேன் அவருக்கு ஓரளவுக்கு நியாய தர்மம்லாம் நல்லா தெரியும். ஸோ நம்ம பண்ணது தப்புன்னு அவர் ரியலைஸ் பண்ணிட்டாரு. அதை அவரோட மனசை ஏற்றுக்க முடியல அவரால். அதனால் அவர் வந்து எவ்வளோலாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா என்னென்னா பார்வதி பற்றி பேசுகிறாங்க. பார்வதி ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஆமாம் விக்ரம் சொல்கிறார், பார்வதி எப்படின்னா அது என்ன நினச்சிக்குதுன்னா, அது இப்படி தான் கயாஸ் வேண்டான்னு சொல்லி நம்ம அதுக்கிட்ட அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது என்ன நினச்சிக்குதுன்னா தான் எல்லாமே ரைட்டு, தான் எக்ஸ்ட்ரா 2 பாத்திரம் கழுவ போட்டால் கூட ஓஹோ நம்மளை எல்லோரும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ, ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்களோன்னு அவள் பயந்துக்கிட்டா. அவள் எல்லாமே பிரச்சனை பண்ணுறான்னு எல்லாமே தெரிஞ்சு தான் சரி எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போடணும்னு சொல்லி தான் நம்ம பார்வதி விட்டுட்டு இருந்தோம். அது அவளுக்கு புரிஞ்சுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்போ உடனே சாண்ட்ராவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் ரொம்ப செல்ஃபிஷ் தான், இந்த மாதிரி குழி தோண்டி புதைச்சிருவாங்க அவங்க, கமர்தன் 2 பேருமே அப்படி தான் அப்படின்னு உடனே விக்ரம் சொல்கிறார், ஆமாம் தனியாக பண்ணியிருந்தாலாவது பரவாயில்ல, எல்லாருமே ஏதோ ஒரு நாள் மோசமான பிஹேவ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்வதிக்கு வந்த நாள் அது ஃபுல்லாக நெகட்டிவாக முடிஞ்சிருச்சு. கமர்தனும் கூட சேர்ந்தனால அது ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷனாக மாறி மொத்தமாக 2 பேரும் வெளியே போயிட்டாங்கங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேருமே மைக் போட்டிருந்தா கூட ரொம்ப வந்து கம்மியான வாய்ஸில் தான் பேசுகிறாங்க. அப்புறம் கமர்தன் பார்த்துட்டு விக்ரம் ஒன்று சொல்கிறாரு, நான் ஸ்டார்டிங் வரும்போதே என்கிட்ட சொல்லிட்டான், நீ என்ன ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டான். அதில் எதுக்குடா அப்படி சொல்கிற, பிக் பாஸ் பாப்பியா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து சித்தார்த் சுக்லா மாதிரி தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி கமர்தன் வந்து விக்ரம் கிட்ட சொல்லியிருந்தாராம். அதை வந்து ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணிவிட்டு இப்போ சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னோடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவர் எல்லாருக்கூடையும் சண்டை போடுவார் சித்தார்த் சுக்லா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ராக்கு வந்து பேபி நாலேஜ் வந்து செம்மையாக இருக்குது போல இருக்குது, நிறைய பிக் பாஸ் பார்ப்பாங்க போல இருக்குது, அதனால அதை சொல்கிறாங்க. சொன்னோடனே இவர் சொல்கிறாரு, எனக்கு ராஜு என்ன பண்ணார், அமீர் என்ன பண்ணார், முத்துக்குமார் என்ன பண்ணாருன்னே தெரியாது, நான் எப்படி சித்தார்த் சுக்லாவை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க திவ்யா பற்றி பேசும்போது திவ்யாவை வந்து கேமராவில் காட்டுறாங்க. அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு நின்று முட்டை ஆம்லெட் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.